எங்கும் பரந்துள்ள மனக்கண்ணால் கண்டு தொழுதலே வழிபாடு. பூஜை எல்லா வழிபாடுகளும் பரம்பொருளை சார்ந்தோ, இயற்கையை சார்ந்தோ, அறநெறி பண்பை சார்ந்தோ, ஆண்டவனை எண்ணி எண்ணி கழிகூறும் முறையிலேயே தாம் இருக்கக்கூடிய தனி தொழுகையும் பொது வழிபாடும் அனைத்தும் தன்னலம், உலக நலம் இரண்டும் அடங்கிய பின்னும் பிணைந்திருக்கும். சமயத்திற்கு நிலையிலேயே இல்லை, ஆனால் வழிபாட்டிற்கு விதிமுறைகள் உண்டு. வழிபாடு அனைத்தும் வாழ்க்கையை பற்றியது. வாழ்க்கை என்பது நன்மை செய்வது. இந்த உலகில் பிறந்த மனிதர்கள் எக்கடமைகளை செய்தாலும் சக்தி நிறைந்த விஷயங்களா என்று கவனித்து அதை தீர்க்க தரிசனத்துடன் ஆற்றி வெற்றி காண வேண்டும். பிறந்த மாந்தொருள் இறந்து போகும் முன் நாம் செய்ய தகுந்த கடமைகளை யாதன உணர்ந்து அதற்கு ஏற்ப பொறுப்பு ஏற்று கடமைகளை சிறப்புடன் ஆற்றி வெற்றி காண்பவர்களே மதிப்புக்குரிய தெய்வீக மனிதர்கள். ஆற்று மணலை சோற்று பருக்கையாகவும், காடு மலைகளை கரி பதார்த்தங்களாகவும், கடல் நீரை காப்பி தேநீராகவும் படைக்கலாம் என ஆராய்ச்சி தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். ஆட்களை கடவுளாக கண்டு வணங்குவதை விட அன்னாரினுடைய அறிவு சுடருக்கு மரியாதை தருவதே மிக மேன்மையாகும். மனமே, உன்னிடம் எவ்வளவுதான் குறைபாடுகள் இருந்தாலும் உன்னிடம் நான் அன்பு கொள்கிறேன். நீ என் வழிபடுவாய். என்னிலும் இந்த மண்ணிலும் நீ விழிப்படைவாய். உலகம் திருந்துவது இருக்கட்டும், உங்கள் உடலையும் உள்ளத்தையும் திருத்துங்கள். உலகம் தானே திருந்தும். உன் வழியில் உன்னை தாக்கத்தால் எப்பொழுதும் உன்னிடம் இருப்பாள். துன்பங்கள் வருமுன் நின்று துடைப்பாள். அன்னை உன்னுடன் இருப்பதனால் வெற்றி உறுதி. அன்புள்ள மக்கள் நீங்கள் அறநெறி தழுவினாலும் பண்புக்குள் ஆண்மணியான பதவியில் வலுவாய் நின்று வன்புற வறிய வீர மொழி பலருக்கு உபதேசித்து இன்புற வாழ்க ஆசி கூறி ஏம்பினோமே.